இது வந்து நம்ம ரோல் தான் பண்ண போகிறோம். அதனால் இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஜூஸியாகவே எடுத்துக்கலாம். இது குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த மசாலாலாம் கொஞ்சம் சுண்டி இதாகிற அளவுக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஆளுங்க. இப்படி அகலமாக இருக்கிற ஸ்பேஸில் போடும்போது தான் வந்து நமக்கு எல்லா பாகமும் அந்த பாத்திரத்தில் பட்டு நல்லா டோஸ்ட் ஆகும். கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கேன். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். கட்டி வச்சு அதுக்கு மீடியமாக வச்சுருக்கேன். இது எடுக்க முடியுதுன்னா இப்படி சேர்த்துக்கணும். அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடாக இல்லாமல் பார்த்து பன்னீர் உடஞ்சிராம அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் டோஸ்ட் ஆகும். இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு ஜூஸியாக வெந்துருச்சு. அதாவது அந்த நம்ம போட்டிருந்த மசாலாலாம் வந்து கோட்டட் ஆகிடுச்சு. எல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு. இது நல்லா திருப்பி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுப்பேன். கிட்டத்தட்ட இது ஒரு 5-6 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தது. நல்லா பன்னீரோடு எல்லாம் ஊட்டிகிட்டு பாருங்கள். அப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே தனியாக தான் நிற்கிது. நான்ஸ்டிக்குன்றதுனால நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆயில் வேண்டாம்னா அப்படியே நம்ம வடிச்சிடலாம். நம்ம இதை மட்டும் அந்த பன்னீரை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே இதை வந்து இந்த ஆயிலை வடித்து எடுத்துக்கலாம். அதனால் ஆயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு யோசிக்க வேண்டியதில்லை. அதே இரும்பு வடைச்சட்டியாக இருந்தாக்கா அதுலேயும் இப்படியே பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டுக்கலாம். அதுக்கு ஏன்னா 4 பக்கமும் அந்த மாதிரி உங்களுக்கு கலர் தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்குதுன்னு நான் வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நிறுத்திடுவேன். ஆகிடுச்சு, நல்லா வந்துருச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். நம்ம இதை அப்படியே ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி தேய்ச்சி போட்டுட்டு வந்துடலாம். கல் சூடாயிடுச்சு. சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டு இருந்தேன், அது போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி சுட்டு நம்ம இது நார்மல் சப்பாத்தி மாதிரி கலர் வரணும், ரொம்ப இதுகள் ஆகணுன்ட்டு இல்லை. ஒரு 3/4 திட்டம் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம ரோல் தான் பண்ண போகிறோம். வீட்டு வந்து ஒரு ஆவியில் வெந்துடும். ரொம்ப அங்கங்கே செவக்காமல், ரொம்ப செவந்து போகாமல் ஒரு 30 செகண்டுக்கு ஒருக்கா திருப்பி போட்டு நல்லா பபிள்ஸ் வந்ததையும் எடுத்துடலாம். நம்ம ரொம்ப தின் லேயராக தான் தேய்ச்சிருக்கேன். போதும், இந்த பதம் எடுத்துடலாம். நான் ஒரு 2 சப்பாத்தி உங்களுக்கு போட்டு ரோல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டோம்னா வந்து அடுப்பில் வந்து செய்கிற வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இதில் சப்பாத்தியில் வச்சு அரேஞ்ச் பண்ணி
நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு இதில் சீஸ் வச்சும் சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம். வித் சீஸ் வித்தவுட் சீஸ்னு ரெண்டு வெரைட்டியாகவும் சாப்பிட்லாம். சீஸ் வேணும்னா உங்களுக்கு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுட்டு ஒன்றா ஓவன் இருந்தால் ஓவனில் வச்சு சூடு பண்ணி சீஸ் மெல்ட் ஆனதையும் சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே தோசைக்கல்லையே போட்டு அது என்ன பண்ணோம்னா போடும்போது லேசாக அந்த நம்ம மேல் லேயர் மேலே லைட்டாக தண்ணி தொட்டு லைட்டாக தொடவிக்கிட்டு அப்படி தோசைக்கல் மேலே வச்சு கல் ஹீட் ஆனதையும் தோசைக்கல் மேலே வச்சு நம்ம அப்படியே ஒரு தோசை மூடி போட்டு மூடி ஒரு 30 செகண்ட் வச்சோம்னா போதும். அது நல்லா அந்த ஹீட்டில் வந்து சப்பாத்தி ரொம்ப ரோஸ்ட் ஆகாமல் அந்த தண்ணீரோட இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸோடவே இருக்கும். ரெண்டாவது நமக்கு உள்ளே வச்சுருக்க சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடும். சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு ரோல் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போடணும். நான் சொல்லும்போது உப்பு போடணுங்கிறத சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இது இப்படி இருக்குது. இது இப்படியே ராவாக வைக்கிறனா கூட துடைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் அது கூட மயனைஸ் கலந்து வச்சா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இது கொஞ்சம் எடுத்து இது கூட மயனைஸ் கலந்துக்கிறேன். இந்த மைனஸ் வந்து டெல்மாண்டே மைனஸ் வாங்கியிருக்கோம். இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் வந்து எப்படி சொல்கிறது, டைலூட் ஆகி நமக்கு ஒரு நல்ல அழகான கலராக கிடைக்கும். அதுக்காக இதை முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெச்சப் அப்ளை பண்ணிக்கலாம். இது டொமேட்டோ கெச்சப், இது ஒரு லேயர். இதுக்கு மேலே க்ரீன் சட்னி. நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் வேலை தான், ஆனால் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வந்து நம்ம இந்த டிக்கா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி சீஸ் வேணும்னா சீஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை சீஸ் வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஸ்லைஸ் சீஸ் ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்லைஸ் சீஸே நல்லாயிருக்கும். இது முதல்ல ஒரு லேயரு சீஸ் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே டிக்கா வச்சுக்கலாம். இதுவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஜூஸி எடுத்து வந்துருக்கலாம். இப்படி லைன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் ஸ்லைஸு தின்னாக போடணும்னு சொன்னது இதுக்காக தான். இது மேலே கொஞ்சம் ஆனியன் லேயராக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அப்புறம் கேப்சிகம். தின்னாக அறிகிற வரைக்கும் தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 தக்காளி ஸ்லைஸ். இதனால கொஞ்சம் கெச்சப்.
இதுக்கு மேலே மைனஸ் கொஞ்சம். இதுக்கு மேலே ஸ்லைஸ் இது சீஸ் பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பே இல்லை. நம்ம வீட்டில் பெரும்பாலும் சீஸ் எல்லாம் வச்சுருக்க மாட்டோம், ஆனால் கடையில் இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த சீஸ் வந்து அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தாலே ஓரளவுக்கு மெல்ட்டாக தான் இருக்கும். இப்படியே சாப்பிட்றனா கூட சாப்பிடலாம், இல்லை ஓவன் இருந்துச்சுன்னா ஓவனில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்து எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை, எங்கள்கிட்ட ஓவன் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தோசை தவாவை நல்லா சூடு பண்ணி இந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா, அது மேலே லைட்டாக தண்ணி தடவிட்டு அப்படியே உள்ளே வச்சு லைட்டாக 2 கையும் யூஸ் பண்ணி அப்படி உள்ளுக்குள்ளே அப்படியே ரோல் பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி இருக்குது இல்லைங்களா, இது மேலே லைட்டாக தண்ணி கொஞ்சம் இருக்குது, இப்படி லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிட்டு நம்ம சூடான தோசைக்கல் மேலே இப்படியே வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்தோம்னாக்கா சப்பாத்தி வந்து ரொம்ப டோஸ்ட் ஆகாது, அப்படியே சாஃப்டாகவே இருக்கும், உள்ளே இருக்கிற சீஸும் மெல்ட் ஆகிடும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்படியே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இன்னொரு ரோல் பண்ணலாமா? இன்னொரு ரோல் பண்ணலாமா? முதல்ல கெச்சப் துடைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், 2 தடவை செஞ்சு பழக்கிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிரும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கடுத்து க்ரீன் சட்னி. பன்னீர் ஹை ப்ரோட்டீனு, சப்பாத்தி ஹை ஃபைபரு, நல்ல ஃபைபரு, அதில் அது புதினா கொத்தமல்லி எல்லாமே போடுறோம், ஆனியன் சேர்க்குறோம், அதனால் இது வந்து சத்தாக தான் இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, கடையில் வாங்குறது அப்படின்னு யோசிக்காமல் இப்போ சீஸ் இல்லாமல் வச்சுக்கலாம். அது வந்து சீஸ் வச்சுருக்கோம்ல, இதை சீஸ் இல்லாமல் வச்சுக்கலாம். இப்போ வந்து பன்னீர் டிக்கா வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்படி ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கலாம் பேசாமல். நான் அப்படியே வச்சுட்டேன், அது என்னடானா ரொம்ப டோஸ்ட் ஆகிடுச்சு. வச்சுட்டேன். சீஸ் பிடிக்காதவங்க இப்படி பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சம் ஆனியன், அது மேலே கொஞ்சம் கேப்சிகம். இந்த கெச்சப்பு இதெல்லாம் ரொம்ப விலையெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் நம்ம எப்படி வாங்கிறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஒரு 15 ரூபாய்க்கே வந்து கிடைக்கிது கடைகளில், 15 ரூபாய்க்கே கிடைக்கிது. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது தான். இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட வைக்கிறதுக்கு போராடாமல் இருக்கலாம். இந்த மயோனைஸ் இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைனாக்கா ஆப்ஷனல் தான், இதை விட்டுடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் பெருசாக வந்து இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறது வெளியே, மற்றபடிக்கு இது ஒன்றும் இல்லை. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, யூஸ் பண்ணலாம், இருந்தால் யூஸ் பண்ணலாம். இதுவும் ரொம்ப விலையெல்லாம் இல்லை. இவ்வளோ இந்த பேக்கே வந்து 50 ரூபா போட்டிருக்குறாங்க, 190 கிராம் 50 ரூபா போட்டிருக்குறாங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கெச்சப் ஊற்றிக்கலாம். இது 15 ரூபா 20 ரூபாய்க்கு சின்ன பேக்கெட் கிடைக்கிது. இதெல்லாம் சர்வசாரம் வெளியில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இதெல்லாம் 150 ரூபா, ஒரு ரோல் 150 ரூபா போடுவாங்க. நமக்கு இது அவ்வளோலாம் விலை ஓடாது. இதை அப்படியே வச்சு இப்படி டைட்டாக சுற்றிக்கலாம்.
அப்படியே எடுத்து தோசைக்கல்ல வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படியே. ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் டிக்கா ரோல் ரெடி. இதை அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா தோசைக்கல்ல சூடு பண்ணி சாப்பிட்லாம். நம்ம விருப்பம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.